நேரத்தை கொடுத்ததுக்காக மிகவும் இந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்கு 2020ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. கர்த்தர் 2020 வேற யாருக்காவது ஜெபிக்க போவேன். எனக்காக போவேன். என்னோட தேவை வேலைக்காக தான் அதிகமா ஜெபிக்க போயிருக்கேன். பட் குழந்தைக்காக நான் குழந்தை வேணும்னு அதிகமா அழுது ஜெபிக்கிறவர் அவர் மட்டும்தான். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அபார்ஷன் ஆச்சு. நான் அது கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு நிறைய கேள்விகள் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, பசங்க கேட்பாங்க, பொண்ணுங்க கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. சொல்ற ஒரே ஒரு பதில் என்னன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த ஒரு ஆன்சரை மட்டும் நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்லிட்டு வருவேன். நான் என்னோட சொந்த அக்காவே சொல்லுவாங்க, நீ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி ஜாலியாக போயிட்டு வருவேன். அவங்க ஒரு 4000 ரூபாய் டேப்லெட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. நானும் என் வீட்டுக்காரும் வீட்டுக்கு வந்துட்டு அதை அழகாக டஸ்ட்பினில் போட்டுட்டு நாங்கள் சாட்டர்டே ஆனால் உபாசத்தோடு ஜபிப்போம். என் குழந்தைக்காக நான் ஜபிச்சதே கிடையாது. நான் அதிகமாக தேசத்துக்காக ஜபிப்போம் சாட்டர்டே. இன்ன வரைக்கும் நாங்கள் ஜபிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ குழந்தை வந்ததுனால கொஞ்சம் எங்களால் முடியல, இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுலேயும் எனக்கு குழந்தை வேணும் ஜபிச்சே கிடையாது. காலையில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எனக்கு கர்த்தர் எனக்கு அழகான குழந்தையை கொடுத்தார். விசுவாசா அதுக்கு நாங்க தான் எக்ஸாம்பிள். குழந்தை இல்லைன்னு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்குமே போவாதீங்க, கர்த்தரை மாத்திரம் பிடிச்சிக்கொள்ளுங்க. கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், டாக்டரால் வரும், ட்ரீட்மெண்டால் வரும் சுதந்திரம் என்று எங்கேயுமே எழுதவே இல்லை. நான் அது ஒரு வசனத்தை தான் எல்லாருக்கிட்டையுமே தைரியமா ஆணித்தனமா சொல்வேன். ஏன்னா நான் உருவாக முன்னாடி இருந்து நான் ஏசப்பா கும்புறேன். நான் கும்புற ஒரே தெய்வம் அவர் மட்டும்தான். ஸோ அவர் என்னை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கையில ஒப்பிப்பேன். கர்த்தர் இல்லை என்னை தலை நிமிர பண்ணிட்டு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.